நீங்க உயிரோடு இருக்கும்போது உங்க மரணத்துக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்தியாவோட பீகார் மாநிலத்துல கொச்சின்னு ஒரு கிராமம் இருக்கு. இன்னைக்கு அந்த கிராமத்துல இருந்த மக்களுக்கு ஒரு துயரமான நாளா இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிராமத்துல ரொம்ப அறிமுகமான ஒருத்தர் 74 வயது பெரியவர் இறந்து போயிட்டாரு. இப்போ அந்த ஊர்ல உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க மற்றும் ஃபேமிலின்னு எல்லோருமே ஒன்று கூட்டுறாங்க. அவரோட இறுதி சடங்கை ரொம்ப மரியாதையா நடத்தணும்னு பேசிக்கிட்டாங்க. ஏன்னா இறந்து போன அந்த பெரியவர் மோகன்லால் ஒரு ரிட்டையர்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இப்போ ஒட்டுமொத்த கிராமமும் ஒன்று கூடி அவரோட பாடிக்கு மரியாதை செலுத்துறாங்க. சடங்கு சங்கு சத்தம்னு ரொம்ப அமர்க்களமான இடமா இருந்துச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சு எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ டைம் ஆச்சு, பாடியை தூக்கலாம்னு கிட்ட போனவங்க அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மோகன்லால் எழுந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி உயிர் திரும்பிலாம் வரல. அந்த பெரியவர் தன்னோட சாவை ஒரு டெமோ பார்த்தாரு. அதாவது அவரோட சாவுக்கு யாரெல்லாம் வராங்க, என்னெல்லாம் கையில் எடுத்துட்டு வராங்க, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் கரெக்டா நடக்குதா, எவன் சிரிச்சான், எவன் அழுதான்னு எல்லாத்தையுமே கண்ணை மூடிட்டு இருந்து கவனிச்சிட்டு இருந்திருக்காரு அந்த பெரியவர். எதுக்காக இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணீங்கன்னு அவர்கிட்ட கேட்டப்போ, நான் செத்து போனா எந்த அளவு மதிப்பும் எந்த அளவு அன்பும் ஏமல வச்சிருக்காங்கன்னு நான் நேர்ல பார்க்க வேணாமா அப்படின்னு கேட்டு எல்லாருக்கும் ஒரு நோஸ்கட் கொடுத்தாரு. இந்த சம்பவம் 2025 அக்டோபர் நடந்துச்சு. அதாவது ரொம்ப சமீபமா நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையான சம்பவம்.